100 கோடி ரூபாய் மதிப்பிலான பழனி கோயில் நிலம் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்து மோசடி நடந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை வேகம் எடுத்துள்ளது. இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் அழகேஷ்குமார். பழனி 100 கோடி ரூபாய் நில விவகாரம் முழுவதுமாக அந்த வழக்கை சிபிசிஐடி கையில் எடுத்திருக்காங்க. அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் அனைவரையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் 25 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து விசாரணை மேற்கொள்றாங்க. முதல் கட்டமாக பழனியில் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறையாக இருந்தால் கூட இன்னைக்கு அதிகாரிகளை வர வச்சு, அங்கே வேலை செய்கிறவங்களை வர வச்சும், நம்ம பத்திரப்பதிவு அலுவலகத்தை வர வச்சு அந்த எஸ்பி சஜிதா அவர்கள் தலைமையில் போலீஸார் அவங்கள்ட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அது என்னென்ன பத்திரப்பதிவு, அந்த என்னென்ன டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்க மற்றும் சிசிடிவி காட்சிகள், அந்த நாளில் யார் யார் வந்தாங்க போனாங்கன்ற சிசிடிவி விவரங்களையும் சேகரிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மேலும் இந்த பத்திரப்பதிவில் சாட்சி கையெழுத்திட்ட, அதாவது திமுக வார்டு செயலாளர் லட்சுமணன் மற்றும் பழனி அருகே பொன்னாகரம் சேர்ந்த மயில்சாமி என்பவர் வீட்டுகளையும் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. பின்னர் அதாவது இந்த இடத்த வாங்கிய சேதுபதி, பழனி அருகே டிகே என்பவர் பகுதியை சேர்ந்த சேதுபதி என்பவர் தோட்டத்து வீட்டிலையும் போய் சோதனை செஞ்சுருக்காங்க. அங்கே வீடுகளில் எங்கே முக்கிய ஆவணங்கள் இருக்கிறதா என்று கேட்டிருக்காங்க. அவங்க மனைவியிட்ட கேட்ட பொழுது அவர் கணவர் இல்லை என்று கூறியிருக்காங்க. இந்த சூழ்நிலை அவர் மனைவியின் செல்போனையும் கைப்பற்றிட்டு வந்திருக்காங்க. மேலும் இன்னொருத்தர் இந்த இடத்த வாங்கிய வெள்ளத்துறை, அதாவது பழனி அருகே பாப்பான் குள பகுதியை சேர்ந்த வெள்ளத்துறை வீட்லையும் காவல்துறையும் சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த நிலையில் திண்டுக்கல்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் வீட்லையும் மணிகண்டன்கிட்டையும் சோதனை நடத்தி விசாரணை செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் இந்த மாவட்ட பதிவாளர் அவர்கள் வீடு பழனியில் இருக்குது. பழனியில் அவரோட வீடுகளையும், மேலும் ஏற்கனவே சார் பதிவாளராக இருந்த பாலசுந்தர் அவர்கள் வீட்டிலையும் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் திருநெல்வேலி பகுதியில் இந்த ட்ரஸ்ட்டுக்கு சம்பந்தமான நிர்வாகி வீட்டு திருநெல்வேலியில் இருக்கிறதா கூறி அங்கேயும் சோதனை செஞ்சுருக்காங்க. அந்த திருநெல்வேலியில் சண்முக சுந்தரம் என்பவரை திண்டுக்கலுக்கு வர வச்சு அங்கேயும் விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. மேலும் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் இதை பத்திரம் பதிஞ்சு கொடுத்தவர் மற்றும் பத்திர பதிவாளர் ஆகிய ஜெயபிரகாஷ் மற்றும் சிவகுமார் ஆகியோர் வீடுகளில் சோதனை மேற்கொண்டாங்க. அங்கேயும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு கோணங்களில் சிபிசிஐடி போலீசார் விசாரிச்சுட்டு வர்றாங்க. இந்த சோதனை இன்னும் தொடரும் என தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.